ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறந்த சிந்தனைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னோடய இனிய வணக்கத்தை நான் செலுத்திக்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன டாபிக் நான் பேச போகிறேன் அப்படின்னா, ஆன்மீக உரை அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு கஷ்டம் ஏன் வருது, அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரலாம், இந்த ஆன்மீக முறை அப்படிங்கிற இந்த இறை வழிபாடு மூலியமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன பண்ணால் எப்படி எப்படி நன்மைகள் நமக்கு கிடைக்கும், எப்படி எப்படி கடவுள் நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் கூட நான் சொல்ல போகிறேன். இந்த டாப்பிக்கில் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கோம், ஆனால் திடீர்னு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும், நம்ம வீட்டில் நிம்மதி இருக்காது, செய்கிற வேலையில் கவனம் இருக்காது, தடை வரும், பணம் கையில் இருக்காது, இதனால் மனசில் ரொம்ப கவலை அதிகரிக்கும். அப்போ ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது, ஏன்னா யாருக்குமே எந்த கெட்டதும் செய்யலை, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு கடவுள் நம்ம சொல்கிறத எதுவுமே கேட்கலை, கடவுள் நமக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருக்கோம். அதை நான் இந்த ஆன்மீக உரை மூலியமாக நான் சொல்ல போகிறேன். எப்படி ஏன் நமக்கு கடவுள் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு முழுசாக கேளுங்க. கடைசியில் உங்கள் மனசில் இருக்க குழப்பங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறனால ஏதாவது ஒரு வழியில் பாசிட்டிவ் ஆர் ஏதோ ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் நம்பி சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. எல்லாரும் நமக்கு அது தண்டனை, நம்ம தப்பு பண்ணுறோம், நல்லது பண்ணுறோம், எதுக்கு நமக்கு தண்டனை கொடுக்குறாங்க, நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, அதை நம்ம தண்டனையாக நம்ம நினச்சிட்ருக்கோம். பலர் பேர் கஷ்டம் வந்தால் நம்ம இறைவன் நம்மளை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறது நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது ஒரு உண்மையான விஷயம் கிடையாது. ஒரு தாய் தன்னோட குழந்தைய நல்ல முறையாக வளர்க்குறதுக்கு சில நேரத்தில் திட்டுவா, அடிப்பா. அந்த மாதிரி தான் நம்மளோட இறைவன் நமக்கான ஒரு நம்மளை திருத்தறதுக்கு தான் நம்ம அந்த நீ கஷ்டப்படக்கூடாது, நம்ம அந்த கஷ்டத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு தான் நமக்கான இந்த கஷ்டங்கள் தராங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது இறைவனை நம்மளை உயர்த்துறதுக்கான சில அனுபவங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இறைவன் கஷ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா இருக்கோம், எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறோம், நிறைய நமக்கு காசு கையில் இருக்குது. ஆனால் நம்ம அந்த காசு கையில் இருக்கிற நேரத்தில் நம்மக்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருக்குது, அந்த நேரத்தில் நம்மளால் எதுவுமே வாங்க முடியல, எல்லாமே வீட்டில் இருக்குது, வசதி நமக்கு ஒரு பைசா கூட கடன் இல்லை. காசு இருக்கும்போது வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு பைசா கூட கடன் இல்லை. திடீர்னு நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு வழியில் பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த நினைக்கும் போது அந்த வழியில் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வழியில் நம்ம லாஸ் ஆயிடுறோம். ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா லாஸ் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கடனை அப்போ உங்களுக்கு என்ன வரும்? கடன் வரும். அந்த கடனை நீங்கள் மாதம் கட்டணும். ஸோ கஷ்டம் வரும். இதை நீங்கள் கஷ்டம் எடுத்துகிட்ருக்கீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த கடன் இல்லாத போது உங்களால் எதுவுமே சேர்த்து வைக்க முடியல. நீங்கள் கடனும் கட்டுறீங்க, ப்ளஸ் சேர்த்து வைக்கிறீங்க. ஏன்? ஐயோ நம்ம கடன் ஆயிட்டோம், நம்ம கடன் காசு இருக்கும்போது நம்ம சேமிக்கலையே, நம்ம கடன் இருக்கும்போது இப்போ நம்ம அதாவது ஏதோ ஒரு வழியில் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அதாவது அந்த பொறுப்பு வரும் நமக்குள்ளே. அந்த பொறுப்பு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காசை சேமித்து வைப்போம். ஒரு மாதம் கடனையும் கட்டிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு வீட்டையும் பார்த்துட்டு நம்ம சேமிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? இந்த மாதிரி அப்போ நம்ம சேமிக்காததை இப்போ நம்ம சேமித்து வச்சுருக்கோம். ஸோ கடவுள் அந்த கஷ்டத்தை இப்படியும் நம்ம இவ்வளோ முட்டாளாக இருக்கியே, இவ்வளோ நீ சேர்த்து வைக்காமல் இருக்க, நீ காசு இருக்கும்போது சேர்த்து வைக்கலை, இப்போயாவது சேர்த்து வை அப்படிங்கிற ஒரு இதைத்தான் அந்த ஒரு விஷயத்த உனக்கு சொல்கிறதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு மறைமுகமாக இந்த அறிகுறியை சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
ஐயோ நமக்கு கடன் இருக்குது, நம்ம கடன் இருக்கும்போது நம்மளால் சேமிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பொறுப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனம் பண்ணி மாதத்துக்கு இவ்வளோ முடியுது நம்ம எடுத்து எடுத்து வைப்போம். அதையே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட காசு நிறைய இருந்தபோது நீங்கள் ஒரு பைசா கூட சேமித்து வைக்கல. ஸோ இது உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தானே. இந்த மாதிரி தான் பல வாழ்க்கை, இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வர கஷ்டத்தை நீங்கள் இப்படியும் எடுத்துக்கணும், இப்படி எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். இது ஒரு முயற்சி. நான் என்ன சொல்கிறேன்னா, முயற்சி பண்ணி நீங்கள் முன்னேறத்துக்கான பாதையாக கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பொறுமையாக நமக்கு இருக்கணும், எதுலேயும் அவசரப்படக்கூடாது, பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இறைவன் நமக்கு சொல்கிறாரு. இப்போ நம்ம அவசரப்பட்டு எதுலேயோ ஒன்று காசு போட்டு எதுலேயோ ஒன்று பண்ணி அந்த அமௌண்ட்டை இழந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், நம்ம பொறுமையாக இருக்கணும், எதுக்கும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத இறைவன் சொல்கிறாரு, நமக்கு மறைமுகமாக சொல்கிறாரு. நம்ம அதை கேட்டுக்கணும். இப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனில் இன்னைக்கு விதை போட்டால் இன்றைக்கே மரம் வேணும், இன்னைக்கு நம்ம போய் வேண்டுனா நாளைக்கு நமக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது இயற்கையோட விதி அப்படி கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதோட பலன் நம்ம ஒரு வருஷம் அந்த மாதிரி நம்ம டைம் எடுத்துக்கணும், விடாமல் பண்ணணும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். எதையுமே பார்த்து நம்ம பயந்து விழுந்துடக்கூடாது. நம்மளோட முயற்சி தான் நம்மளோட வெற்றிக்கு முதற்படி அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எவ்வளவோ கீழே விழுந்துட்டோம், நம்மளால முடியாது அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் ஆனால் டைம் எடுக்கும், பொறுமை வேணும். பொறுமையாக நம்ம எது பண்ணாலும் நமக்கு நல்லது கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட இறை வழிபாடுல நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட பிரார்த்தனையும் அப்படி தான். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நாளைக்கு உடனே எனக்கு சாமி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இவ்வளோ நாள் நீ சாமி கும்பிடல, இப்போ நீ சாமி கும்பிட்ற, அப்போ நீ போக போக உன்னால் எவ்வளோ அளவுக்கு பிரார்த்தனை பண்ண முடியுமோ நீ பண்ணிகிட்டே போனீன்னா உனக்கு தெரியாமையே ஒரு சில நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும். ஆனால் உனக்கு தெரியாது, நீ பிரார்த்தனை பண்ணும்போது உனக்கு தெரியாது, உனக்குள்ள மறைமுகமாக ஒரு சில விஷயங்கள் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எப்போ உனக்கு தெரியும் அப்படின்னா, கடைசியில் பார்க்கும்போது தான் உனக்கு தெரியும். நம்பிக்கையை சோதிக்கும் தருணங்கள் இதில் தான் உனக்கு தெரியுமே. அப்போ தான் நமக்கு இவ்வளோ நாள் நம்ம சாமியை வேண்டலை, இப்போ நம்ம வேண்ட ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குன்னு நல்லது நடக்குது. ஏதோ ஒன்று இவ்வளோ நாள் நடக்காமல் இந்த விஷயம் நடக்குது. இவ்வளோ நாள் கடன் கட்டிகிட்டே இருந்தோம், இப்போ திடீர்னு நமக்குன்னு ஏதோ ஒன்று அதிகாலையில் எல்லோரும் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பட் நம்மளால் முடியல அப்படின்னா நம்ம ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கலாம். எந்திரிச்சோடனே நம்ம எல்லோரும் ஃபோன், மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லோரும் ஃபோன் தான் பார்ப்பாங்க. நம்ம ஃபோன் பார்க்குறதுல சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எந்திரிச்சவனே சாமி படத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாமி படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபோனில் நம்ம ஃபோன் தான் பார்க்குறோம், சரி நான் அப்படியே ஃபோன் பார்க்குறத கண்ட்ரோல் பண்ண முடியலையா, பாசிட்டிவான ஃபஸ்ட் நம்ம எந்திரிச்சவனே நம்ம சாமி ஸ்லோகமோ ஏதோ ஒன்று போட்டு விட்டு அதை வேணால் பார்க்கலாம், டிவியில் ஆன் பண்ணி அது மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம நாளுக்கு நாள் கேட்கும்போது நமக்குள்ள பாசிட்டிவ் வைப் அதிகமாக. பட் எதுவுமே தெரியாதவங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் அந்த இறை வழிபாடு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லி இப்போ நீங்கள் இறை வழிபாடோடு இருந்து பிரார்த்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இவ்வளோ நாள் விளக்கே ஏற்றாமல் திடீர்னு ஒரு நாள் நம்ம விளக்கேற்றுறோம், வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை பண்ணி ஏதோ நமக்கு பிடிச்ச விஷயத்த சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு அவ்வளோ அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி மன அமைதி எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் கோயிலுக்கு போங்கலமே, சில பேருக்கு எனக்கு கோயிலுக்கு போகிறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போய் பார்த்தீங்க, போய் உக்காந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மன அமைதி உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் 500 ரூபா கொடுத்து மாலுக்கு செலவு பண்ணுறீங்க, இல்லை வேறு எங்கே ஷாப்பிங் போகிறீங்க, அப்படியே இருந்தால் கூட அதில் வர மன அமைதி, மன நிம்மதி, சந்தோஷம்
அதை விட உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் உட்காந்து அந்த கல்லறையில் போய் அந்த சாமி கோயில் முன்னாடி உட்காந்து சாமி முன்னாடி உட்காந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது, தியானமாக சும்மா உட்காந்து சாமியை வேண்டுனா கூட போதும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மன அமைதி எங்கேயுமே கிடைக்காது. கஷ்டம் எல்லாம் போன மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசி உணர்வு, அதாவது வெளியில் இந்த மாதிரி தானத்திலேயே சிறந்த தியானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பசியாக இருந்தவங்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பலாம் நம்மளால் முடியும், நம்ம அவ்வளோ அப்படிலாம் கிடையாது, நான் சொல்ல வரல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து, நான் வந்து காசு நீங்கள் கொடுக்கறத விட நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது முடியாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நீங்கள் இப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம நல்லது பண்ணுறோம், நமக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். நம்ம இப்போ நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அன்னதானம் பண்ணியிருக்கோம், நம்ம இவ்வளோ நல்லது பண்ணுறோம், நமக்கு கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார் அப்படிங்கிற நமக்கு கடவுள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை விட வேற எங்கேயுமே நம்பிக்கையே கிடையாது. கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்கும்போது நம்பிக்கை அதிகரிக்க தான் நம்மளோட வாழ்க்கை மென்மேலும் உயரும். எதுலேயுமே நம்ம நம்பிக்கையே இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால வந்து டாப்பில் வரவே முடியாது. நம்ம கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, கடவுள் எப்பயுமே நம்மளை கைவிட மாட்டார். இந்த மாதிரி உதவி பண்ணலாம். அதே மாதிரி கோபங்கிறது எல்லாருக்குமே நேச்சர் தான். யாருக்குமே கோபம் வராதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே கோபம் வந்து வரும். அதாவது நம்மளால ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சமாக தான் கண்ட்ரோல். இன்னைக்கு எப்படியாவது நம்ம நினைப்போம் கோபப்படக்கூடாது, இன்னைக்கு இவங்கக்கிட்ட கோபப்படக்கூடாது அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக நம்ம அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கோபப்படுவோம், படாமல் இருக்க மாட்டோம். நம்மளால் அந்த கோபத்தை அடக்க முடியாது. இவங்க நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இருக்கலாமே. அந்த மாதிரி நிறையா வந்து இதில் வந்து நன்மைகள் இருக்குது. இது வந்து மனசை வந்து தூய்மைப்படுத்தும். அந்த ஓம் நம சிவாய அந்த மாதிரி அந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதுதான் வந்து நான் சொல்ல வந்த இந்த டாப்பிக்கு. ஆன்மீக உரையில் வந்து நம்ம சாமியை எந்த அளவுக்கு நான் பிரார்த்தனை பண்ணால் நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாம்.